ஹாய் ஹலோ வணக்கம். இட்ஸ் அ மண்டே விலாக். ரொம்ப நாளுக்கு அப்புறமா நெல்லிக்காய் ஜூஸ் போடுறோம். நெல்லிக்காய் வந்து நான் தார்மிக் கார்டன்லாம் வாங்கியிருந்தேன். 1 கிலோவே ₹40 அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தாங்க. நாட்டு நெல்லிக்காய். ஸோ அதனால் வாங்கியிருந்தேன். காலைல எழுந்திரிச்சோனே ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு, லஞ்சுக்கும் மார்னிங் டிஃபனுக்கும் சேர்ந்த மாதிரி கூட்டு மாதிரி கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். சொரக்காய் எல்லாம் போட்டு. ஆக்சுவலா இந்த ரெசிபி நான் வந்துட்டு யூடியூப்ல தான் பார்த்துருந்தேன். சொரக்கா கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதில வந்து எப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, சிறுபருப்பு அதாவது பாசிப்பயிறு வேக வச்சுட்டு, அதில வந்து அ சொரக்காயும் கட் பண்ணி போட்டுட்டு, நார்மலா நம்ம பருப்பு செய்ற மாரி தான் இருந்துச்சு. தேங்காயெல்லாம் எதுவுமே போடல. அதனால நான் அதே மாரி ட்ரை பண்ணியிருந்தேன். பட் அதுக்கு பேர் வந்துட்டு சாம்பார் தான் எனக்கு தெரிஞ்சு சொரக்கா போட்ட சாம்பார். பட் அவங்க கூட்டுன்னு போட்டிருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம வைக்கிற டிஷ்ஷுக்கு பேருங்கிறது நம்ம வைக்கிறது தான். ஸோ அது என்ன டிஷ்ஷா இருந்தாலும் பேருங்கிறது நம்மளோட சாய்ஸ் தான். இன்றைக்கி சிம்பிள் லன்ச் மெனு தான். ஏன்னா நேற்று ரொம்ப நான்வெஜ்லாம் நிறைய உள்ள போனதுங்காட்டி, இன்றைக்கி ரசமும் இந்த செமி கிரேவி சொரக்காய் செமி கிரேவியும் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை மட்டும் ஊற்றிக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஹஸ்பண்ட் எனக்கு அப்புறம் தான் அவங்க கிளம்புவாரு அப்படிங்கிறங்காட்டி, சின்ன சின்ன வேலையெல்லாம் எனக்கு பண்ணி குடுத்துருவாரு. காலைல தோசை வந்து அவரே தான் ஊத்தி குடுப்பாரு. அதே மாரி என்னோட டிஃபன் பாக்ஸ்லேயும் பேக் பண்ணுறது அவரா தான் இருக்கும். சம்டைம்ஸ் நான் பேக் பண்ணிப்பேன். அப்போ மட்டும் நான் வீடியோ எடுத்துப்பேன். இன்றைக்கி என்னமோ ரொம்ப ஏர்லியராகவே காலேஜ் வந்த மாரி இருந்துச்சு. ஒரு 8:40க்குலாம் நான் ரீச் ஆயிட்டேன். பட் யாருமே இல்ல. இதுதான் எப்பயும் போல நம்ம லேட்டாவே வந்திருந்தா எல்லாத்தையுமே பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாரி மைண்ட்ல நெனச்சுட்டு அப்படியே ஆஸ் யூசுவல் நம்மளோட வேலைகள ஆரம்பிச்சுட்டோம். டோக்கன் ஆஃப் லவ் அப்படிங்கிற மாரி எப்பயுமே எங்களுக்கு ஒரு மேம் வந்து பூ குடுப்பாங்க. அவங்க